கண்டிப்பாக நீங்கள் தேட்டருக்கு போயிட்டு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு ஒரு என்கேஜிங்கான, என்டர்டெய்னிங்கான அண்ட் தாட்ஃபுல்லான ஒரு படமாக அமையும். டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2026 த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஃபிலிம் பராசக்தி. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுல இருந்து இந்த படத்தின் மேல இருந்த கியூரியாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது. ஏன்னா இந்த படம் பேசக்கூடிய சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம், இந்த 1965 காலகட்டங்களில் நடந்த ஒரு மொழிப்போரை அடிப்படையாக வச்சு இந்த படத்துடைய கதைக்களத்தை சுதா கோங்கரா அவர்கள் அமைச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுதா கோங்கரா அவருடைய படம் எல்லாமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு போல்டா, ஒரு மோட்டிவேட்டிங்கா அந்த மாதிரியான கதைக்களங்கள்ல தான் இருக்கும். இந்த ஒரு படத்தை சுதா சூஸ் பண்ணதுக்கு பின்னாடியும் பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கு. பட் ஸ்டில் இந்த படத்தை எக்ஸிக்யூட் பண்ண விஷயம் அப்படிங்கிறது தான் ரொம்பவே நம்ம பிளஸ் சைட்ல பாசிட்டிவா பார்க்கிறோம். ஏன்னா பொதுவாக ஒரு படம் என்ன கதை, இது என்ன இருக்க போகுது அப்படிங்கிற இந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கிற வரைக்கும் அந்த படத்தின் மேலே ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருக்கும். ஆனால் பராசக்தி பொறுத்த வரைக்கும் பராசக்தி இந்த மாதிரியான படம் தான், இது இந்த கதையை தான் பேச போகுது அப்படிங்கிறத முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால இப்போ இந்த படத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரையில பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு என்கேஜிங்கா இருக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இதை எப்படி எடுத்துக்க போறாங்க அப்படிங்கிற அந்த எக்ஸிகியூஷன் ஃபேக்டர் ரொம்பவே நல்லா சுதா கோங்கரா அவர்கள் கையாண்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அண்ட் மோரோவர் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவி மோகன், ஸ்ரீலீலா அண்ட் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இதுல சிவகார்த்திகேயன் அவருக்கு அஃப்கோர்ஸ் இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். ஏன்னா அவருடைய 25வது படம். எப்பயுமே ஒரு நடிகர்களுக்கு இந்த 25, 50, 75, 100 அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெஷலான படம் தான். ஸோ அதுல சிவகார்த்திகேயன் அவர்கள் பராசக்தியை சூஸ் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அது பேசுற அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு மட்டும் இல்லை, இனி வரக்கூடிய நாட்கள்லையுமே இது ஒரு வரலாற்று பதிவா இருக்கும். ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் இந்த 2025 இருக்கிறவங்களுக்கெல்லாம் 1965 என்ன நடந்தது அப்படிங்கிறது பெரிய லெவலில் தெரியறது இல்லை. ஸோ இந்த படம் பார்க்குறப்ப ஓகே, ஸோ மொழிக்காக ஒரு போர் நடந்திருக்கு, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், இவ்வளோ விஷயங்களை தாண்டி தான் இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோம். ஸோ நம்ம இன்னைக்கு சில பெனிஃபிட்ஸ் என்ஜாய் பண்றோம் அப்படின்னா அதற்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத இந்த படம் உறுதி பண்ணியிருக்கு. ஸோ படத்துடைய டேக் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஸ்லோ ஃபேஸ்ல இருந்தாலும் அந்த கேரக்டர் பில்ட் ஆர்க் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயத்தை மெதுவாக அப்படியே ஸ்லோவாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே உங்களுக்கு தடபடலாம் ஒரு பெரிய லெவலில் மாஸ் ஆக்ஷன் சீன்ஸ் அப்படியே பிளாஸ்ட் அந்த மாதிரிலாம் இல்லாம சட்டிலா அப்படியே ஸ்லோவா அப்படியே ஒரு ஃபேஸ் எடுக்கும். பட் அது எடுக்க 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 அப்படியே ஒரு மாதிரி படம் உங்களை அப்படியே கிரிப்பிங்ல வச்சிடும். ஸோ மொரோவர் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்லோ ஃபேஸ்ல இருந்தாலுமே எந்த இடத்துலையுமே ஃபோன் எடுத்து பார்க்கணும், போர் அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ இமீடியட்டாவே படத்துக்குள்ள டக்குன்னு வித்வுட் எனி ஃபர்தர் டிலே அப்படியே படத்துக்குள்ள போயிடுறாங்க. ஸோ கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பெருசா ஒரு மாஸ் எலிவேஷன்ஸோ அந்த மாதிரிலாம் எடுக்காம ரொம்ப கேஷுவலாவே சுதா அவங்களுடைய ஸ்டைல்ல இந்த படத்தையுமே காமிச்சிருக்கிறாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமா ஜிவி பிரகாஷ் அவருடைய 100வது படம். ஸோ கண்டிப்பாக அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். ஏன்னா 100வது படம் பராசக்தி அப்படிங்கிறப்போ அவருடைய உழைப்பு அப்படிங்கிறதும் எல்லா படங்களை விட இந்த படத்துலையும் ரொம்பவே சிறப்பாக இருக்கு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், எல்லாமே ரைட்லி பிளேஸ்ட் அண்ட் வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில இடங்களில் ஹீரோக்கான எலிவேஷன், அதர்வாக்கான எலிவேஷன், ரவி மோகனுக்கான எலிவேஷன், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்பவே பார்த்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சு கொடுத்துருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் சுதாவோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு மியூசிக் கம்போசர் அப்படிங்கிறதுனாலையும் இன்னும் நிறைய மெனக்கடல்கள் அதில் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அந்த மியூசிக்கெல்லாம் எந்த ஒரு இடத்துலையும் திருடலோ இது இந்த இடத்துல ரொம்ப ஹையா இருக்கு, ரொம்ப லவுடா இருக்குன்ற மாதிரி இல்லாம அந்த தியேட்டர் மூமெண்ட்ஸ், தியேட்டருக்கான சில மூமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லா விஷயத்தையுமே ஜிவி பிரகாஷ் அவர்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் கதைக்களமா 1960s பீரியட்ல நடக்கிறதுனால இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ்ல கார்த்திக் ராஜ்குமார் அவர்கள் ஹி டிட் ஜஸ்டிஸ். ஏன்னா அந்த கதையோட ஒன்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்பவே பார்த்து பண்ணியிருக்காங்க. இதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்தாவும் முன்னாடி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு ரிசர்ச் டீடைலிங் பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே க்ளோஸ் டு த ரியாலிட்டியா அந்த காலகட்டங்கள் என்ன நடந்ததோ அந்த மாதிரியான விஷயத்தையே ரொம்ப கனெக்டிவா கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ரவி கே சந்திரன் அவருடைய விஷுவல்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு படத்துலையுமே அவருடைய ஏஸ்தரிக்கான லுக்ஸ் இருக்கும். அண்ட் இந்த படம் இந்த ரெட்ரோ இஷ்ஷா இருந்தனால அந்த கலர் டோன், அந்த கலர் பேலட் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அந்த ரெட்ரோ டோன்ல ஒரு மாதிரி ஃபிளாட்டா இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு அப்பீலிங்கா அந்த கதை களத்திற்கு ஏற்ற மாதிரி ஓகே ஃபைன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரியாலிட்டியை சமர் க்ளோஸ் டு இட் நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதர நட்சத்திரங்கள் அப்படிங்கிறவங்களுமே எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அட்லீஸ்ட் ஒரு சின்ன இம்பாக்ட், அவங்க ஏதோ சும்மா ஃப்ரேம்ல வராங்க போறாங்க அந்த அளவுக்கு இல்லாம
அந்த கேரக்டர் என்ன பண்ண முடியும், அந்த கேரக்டருக்கு நம்ம என்ன டீடைலிங் கொடுக்கலாம், ஒரு டைலாக் பேசினாலும் அந்த டைலாக் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான டைலாக்கா இல்ல கதையை வந்து நகர்த்த போற டைலாக்கா இருக்கா அப்படிங்கிறதையுமே ரொம்ப பார்த்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து டைலாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமா ஸ்ரீலீலா அவருடைய கதாபாத்திரத்தை பத்தி நம்ம பேசணும். ஏன்னா ஸ்ரீலீலா அவர்களுடைய தமிழ் டெபியூவா பராசக்தி அமைஞ்சிருக்கு. தெலுங்குல வந்து அவங்களை வந்து பயங்கர டான்சிங் வைரல் ஸ்டாரா நம்ம பார்த்துட்டு இந்த படத்துல டான்ஸ் போர்ஷன்ஸ் இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட்ல ஸ்ரீலீலா அவர்கள் நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க. நிறைய கூஸ்ப மூமெண்ட் ஸ்ரீலீலா கிட்ட இருந்தே வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். பட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு நிறைய படங்கள் வந்து இந்த பேன் இண்டியா ரேஞ்சுக்கு போகணுன்றதுனால ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில இருந்தும் ஒரு மல்டி ஸ்டார் காஸ்ட்டை வந்து கூட்டிட்டு வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டும் இந்த பராசக்தியில இருக்கு. ஸோ யார் அவங்க அப்படிங்கிறத சொன்னோம் அப்படின்னா இட் வில் பி வெரி பேட் ஸ்பாயிலர் டு யூ. பட் ஆனா நீங்க வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த கேரக்டர் ஆன் ஸ்கிரீன்ல வர்றப்போ ஓ அப்படியா அப்படின்ற அளவுக்கு நீங்க வந்து ரொம்பவே எக்ஸைட்டடா என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த கேரக்டர்ஸோட இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறதும் இந்த படத்துல ரொம்பவே முக்கியம் அமைஞ்சிருக்கு. அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் பலதரப்பட்ட அரசியல்கள் இந்த படத்துல இருக்கு. இந்த படம் வந்து பேசக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது ஒரு மொழி அரசியல் சார்ந்த ஒரு விஷயம். அதாவது தமிழர்கள் வந்து இங்க வந்து ஒரு மொழி பேசுறாங்க, அவங்களுக்கு வந்து ஹிந்தி வந்து கட்டாயமா பேசணும் அப்படிங்கிற அந்த எதிர்ப்பு. ஸோ இந்த மாதிரியான பலதரப்பட்ட போராட்டங்களை கடந்து இந்த படம் வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது தான் இந்த அட்மாஸ்கோர். இன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம வந்து டே டு டே நம்ம சந்திக்கல அப்படின்னாலும் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தனாலதான் இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறோம். நமக்கான ஒரு சுதந்திரம் இருக்கு. நம்ம மொழியில நம்ம பேசுறதுக்கும் நம்ம பரீட்சைகள் எழுதுறதுக்கும் நமக்கு வந்து ஒரு சில சுதந்திரம் இருக்கு அப்படிங்கறத இந்த படம் வந்து நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ ஓவரால் ஒரு நல்ல தமிழ் பற்று நிறைந்த, தமிழ் மட்டும் சொல்ல முடியாது, இந்த தென்னிந்திய மொழிகளுக்கான ஒரு பற்று படமா இந்த படம் பேசக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இது நம்மளுடைய மொழி அப்படிங்கிறது நம்ம பேசக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் மட்டும் இல்ல, அது நம்ம யார் அப்படிங்கிற அந்த அடையாளம் அப்படிங்கிறத இந்த பராசக்தி நமக்கு புரிய வச்சிருக்கு. ஸோ பராசக்தி இஸ் ஒன் ஆஃப் த குட் வாட்ச் இன் தியேட்டர். நல்ல தியேட்டர் மெட்டீரியல். நீங்க ஃபேமிலியோட போய் தாராளமா இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் எந்த இடத்துல உங்களுக்கு போர் அடிச்சோ, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி தொய்த ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு மாதிரி நல்ல என்கேஜிங்கான ஒரு நல்ல படமா இருக்கு. எஸ்கே ஃபேன்ஸ், அதர்வா ஃபேன்ஸ், ரவிமோகன் ஃபேன்ஸ், ஸ்ரீலீலா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு சூப்பர்வான ட்ரீட்டா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ரவிமோகனுடைய கேரக்டர் இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து வில்லன் அப்படின்ற கதாபாத்திரம் நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம், அந்தந்த கேரக்டருக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குல்ல. இப்ப சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து தமிழ் தான் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜின்ற மாதிரி ரவிமோகனுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கு. ஸோ இந்த ஐடியாலஜி ரெண்டுமே எந்த இடத்துல கிளாஷ் ஆகுது, அந்த கிளாஷ்னால என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுல வந்து உனக்கு நான் எதிரி எனக்கு நீ எதிரின்னு இல்லாம இந்த ஐடியாலஜி இஸ் த பிகெஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்கிறதும் நல்லா இருக்கு. ஸோ ரவிமோகன் அவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். அவருடைய கேரக்டர் ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு, ரொம்பவே ஜஸ்டிஸ் பண்ற மாதிரியும் இருந்திருக்கு. கண்டிப்பா நீங்க தியேட்டருக்கு போயிட்டு டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. அந்த அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு ஒரு என்கேஜிங்கான, என்டர்டெய்னிங்கான அண்ட் தாட்ஃபுல்லான ஒரு படமா அமையும். டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.